வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு மிக்க நன்றி. இன்றைக்கி வாங்க ஒரு 10 நிமிஷத்தில் செய்கிற பட்டாணி ரைஸும் முட்டை குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ அரசு ஹெல்த்தி கிச்சனுக்குள்ளே போகலாம். நம்ம முட்டை குழம்பு பண்ணிக்கலாம். அதுக்கு நான் கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு வெங்காயம் 2 தக்காளி கொஞ்சமாக புளி சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம இப்போது இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி, இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு அது கொதிக்கட்டும். அது நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். அதில் பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா கொதித்து நல்லா வந்துடும். 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. அவ்வளோதான், நமக்கு சுவையான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் முட்டையை உடச்சி ஊற்ற வேண்டியதான். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. உங்களுக்கு சில டைம் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குன்னா இந்த முட்டை குழம்பு நீங்கள் செய்யலாம். நான் முட்டையை கிணத்துலாம் ஊற்றி வச்சுருந்தேன், அதை ஒன்று ஒன்றா ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு அப்படியே நீங்கள் ஊற்றுவீங்கன்னா அப்படியே கூட நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா முட்டையும் நான் சேர்த்துக்கிறேன். நமக்கு அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. முட்டைலாம் வெந்து நல்லா மேலே எழும்பி வந்துடும். பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், முட்டைலாம் நல்லா அழகாக வெந்து வந்திருக்கு. நம்ம கரண்டியில் லைட்டாக நகர்த்தி விட்டா வண்டி போதும். ஏன்னா கீழே வந்து அடியில் ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அப்படியே அடியில் இருக்கும். அதனால் கொஞ்சமாக நகட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணணும் 5 நிமிஷம் போதும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கும் எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பட்டாணி பிரிஞ்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். பிரிஞ்சின்றதை இப்போ யாருமே செய்கிறதில்ல. நான் இது என் பையனுக்கு லஞ்சாக தான் செஞ்சு கொடுத்தேன், ஸ்கூல் லஞ்சுக்கு. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன். குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், சோம்பு, கொஞ்சமாக முந்திரி, இதை சேர்த்து நல்லா நம்ம தாளிச்சிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதில் நீங்கள் பச்சை மிளகா இருந்துச்சுன்னா நீங்கள் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஆனால் பச்சை மிளகா சேர்க்கலை. நான் கொஞ்சமாக பூண்டு உரிச்சி சேர்த்துருக்கேன். இது ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அது வதங்கி வரட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும். இதுக்கு நான் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா மசிஞ்சிருச்சுது. இதுக்கு நான் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் தேவையில்லை. உங்களுக்கு அழகாக நமக்கு மஞ்சள் கலரில் நல்லாயிருக்கும். நான் இதில் வந்து பட்டாணி ஒண்டி தான் சேர்க்குறேன். ஏன்னா என் பையனுக்கு பட்டாணி ரொம்ப பிடிக்கும். அதனால் பட்டாணி ஒண்டி சேர்த்து நம்ம செய்யலாம். இல்லை நீங்கள் கேரட், பீன்ஸ் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். இல்லைன்னா வெறும்னா எதுவுமே போடாமல் கூட நீங்கள் செய்யலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். இதில் வந்து இப்போ நான் 1 கப் ரைஸ் எடுத்துருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி கொதிச்சதும் நான் அரிசி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு இல்லைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். மூடி சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். நமக்கு சுவையான பட்டாணி பிரிஞ்சி ரெடி ஆகிடும். இப்போல்லாம் பிரிஞ்சி செய்கிறது யாருமே செய்கிறதில்ல. நம்ம பிரியாணி மாதிரி தான் செய்கிறோம். இது வந்து இதுக்கு வந்து அதிகமாக நமக்கு புதினா அதெல்லாம் அதிகமாக போடணுன்னு அவசியமே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்எஸ் ஹெல்த்தி கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.